கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய என் இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த நாளுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கேட்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அமர்ந்திருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். வேதத்தை திறந்து சகரியா 4ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலுக்கு சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? இந்த நாளிலே கூட யாராவது உங்களை அசட்டை பண்ணுறாங்களா? அற்பமாயின்றாங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஆமே, சோத்திரம். யார் உங்களை அற்பமாயின்றாங்களோ அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை யார் மதிக்க மாட்டாங்களா? சரி, எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ நன்மை செய்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறேன், ஆனால் என்னை பார்த்து எப்போ எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அற்பமாக பார்க்குறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய 7 கண்கள் அழகாக உங்களை சந்தோஷமாய் பார்க்கிற ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இந்த செருபாபேலை கூட ஆண்டவர் அழகாக பார்க்கிறார். அதில் மேலே நீங்கள் வாசிங்கன்னா எப்படி சொல்றாரு பாருங்க. அதில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இருந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளினாலே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. கர்த்தர் பாருங்க, ஆண்டவராகிய உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டு உங்களை கொண்டு தான் சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவார். உங்களை கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களை கேட்காம எல்லாம் செய்கிறாங்களா? உங்களை எதாவது இப்போ கண்டுக்கிறாம யாருமே கண்டுக்கிறல, ஏதோ நான் போகிறேன், ஏதோ வாழ்கிறேன், யாருமே என்னை குடும்பத்தில் கண்டுக்கல. அல்ல, யாரு கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின, நீரூற்றுகளை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு, அழகான அந்த இயேசுவின் கண்கள் உங்கள் மேலே பதிக்கிறது. இந்த நாளிலே கூட உங்களை உயர்த்தும்படி, உங்களை எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். வேதத்திலே கூட லேயாள் என்ற ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஆமே, அவள் கூச்ச பார்வையாம். பதிவு சொல்லுது, அவள் கூச்ச பார்வையினால அவளை என்ன பண்ணுவான், அற்பமா எல்லாம் என்னாகலாம். சோதரம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்குள்ள குடும்பத்தில் உங்களை அற்பமாக என்னலாம். ஆமே, சோதரம். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இந்த அருமையான இந்த சகோதரியும் கூட, இந்த லேயால கூட என்ன பண்ணாங்க, அவள் அற்பமாக என்னங்களாம், அழகு இல்லாமல் என்ன பண்ணாங்களாம். அவள் கூச்ச பிறந்ததில் அழகு இல்லாமல் லேயால அற்பமாக என்ன. ஆனால் அந்த மகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்து, ஆமே, அழகான குழந்தைகளை கொடுத்து அந்த மகளை கர்த்தர் உயர பண்ணினார், உயர்த்தினார். அவன் கணவன் சொல்கிறான், அதிகமாக அவளை அற்பம் நேசிச்சான்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். உங்களை கொண்டு என்ன பண்ணும் அந்த காரியங்களை நீங்கள் தான் பிரதர் வந்து எடுத்து கொடுங்க, நீங்கள் தான் பிரதர் செய்யணும், நீங்கள் தான் அந்த முன்னாடி வந்து செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ உங்கள் குடும்பத்தில், ஆமே, சோதரம், யாரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் உங்களிடத்தில் வருவார்கள். ஆமே, தேவனுடைய அழகான 7 கண்களுடைய பரிசுத்தமுடைய வல்லமை, ஆமை, உங்களை உயர்த்த போகிறது, உங்களை கனப்படுத்த போகிறது. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். நீங்கள் ஆமே அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல, ஆமே, தூசணமாய் எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. யார் உங்களை பார்க்கலன்னு சொல்ல விரும்பாதீங்க. ஆண்டவராக இயேசு உங்களை பார்க்கிறார். அவரை பார்க்கும் பொழுது, நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பங்கள் ஆஸ்வதமாக இருக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஸ்தோத்தரிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நன்றி. அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று இன்னைக்கு அற்பமான ஆண்டவரே, நாட்களை அற்பமான
அற்பமான எண்ணப்படுகிற நம்ம பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் கூட எந்தெந்த இடத்துல அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலையை நிமிர பண்ணுவீராக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே சோதரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்துல தலையை நிமிர பண்ணுங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க கட்ட போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளி இருக்கிறார்களோ ஆண்டவரே என்னோடு கூட செபித்து கொண்டிருக்கிற அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில அற்பமா எண்ணப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ தலையை நிமிர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். அழகான கண்கள் உடைய 7 கண்கள் ஆண்டவரே அழகான உடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பத்திலே ஊழியத்திலே ஆண்டவரே பிசினஸிலே கத்தர் ஆண்டவரே அந்த அற்பமான ஆண்டவர் இடத்திலே பிள்ளைகளை தலையை நிமிர பண்ணுகிறதற்காக நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை